இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் பிப்ரவரி 25ஆம் தேதி 2026 புதன்கிழமை, விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 13ஆம் திருநாள், ரோஹிணி நட்சத்திரம், அதுலேயும் ரிஷப ராசி, நவமி திதி, சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டமம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். பொதுவாக நேற்று, இன்னைக்கு, நாளைக்கு இந்த 3 நாட்களும் பொதுவாக நல்ல நாட்களாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. மெயினாக சென்னை மாதிரி இடங்கள், தமிழ்நாடு, ஆந்திரா, தெலங்கானா இந்த ஏரியாக்களில் பார்த்திங்கன்னா மெயினாக ஃபுட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஃபுட்டு அடல்ட்ரேஷன் ஆகுவது, பழ மார்க்கெட்டு இல்லைன்னா காய்கறி மார்க்கெட்டில் தீ பிடிக்கிறது, பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள், கொடுமைகள் வெளியே வருவது, வண்டி வாகனங்கள் அதிகப்படியான விபத்துக்கள், நிறைய அசம்பாவிதங்கள், இயற்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய, அதாவது பஞ்சபூதத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இன்றைய நாள் இந்த மாதிரி இடங்களில் நிறைய காணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. ஏன் சொல்கிறேன்னா, பஞ்சகிரக சேர்க்கைங்கிறது நடக்குது. பஞ்சகிரக சேர்க்கைனா 5 கிரகம் சேருது. அதனால் இந்த நாள் எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மெயினாக உணவு அருந்தக்கூடிய இடங்களில், பணம் கொடுக்கக்கூடிய நிலைமைகளில், வட்டிக்கு வாங்கியிருக்கக்கூடிய நிலைமைகளில் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்லது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தெய்வம் தான், நரசிம்மர் தான். யாருக்கும் எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி நான் லக்ஷ்மி நாரசிம்மரை மனசார வேண்டிக்கிறேன். ஜெயா தொலைக்காட்சி சார்பாகவும் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் திடீர் சரிவுகள் ஏற்படலாம். வீட்டுக்குள்ளே நல்லா போயிட்டு இருக்கோம், திடீர்னு நம்ம யதார்த்தமாக ஒரு விஷயத்த பேசுவோம், பயங்கர பிரச்சனையாகும். ஒரு சில பேருக்கு மெயினாக அவங்க வாழ்க்கை துணைக்கு ஹெல்த் இஷ்யூ, ஒரு சில பேருக்கு நம்ம யதார்த்தமாக சில விஷயங்கள் பேசுவோம், அதுவே நெகட்டிவாக ஆகிறது மட்டும் இல்லாமல் நம்ம கையிலேருந்து நம்ம பணம் கொடுக்குற மாதிரி சில விஷயங்கள். பேச்சில் கவனமாக இருக்கணும். சில பேர் பால் கொதிக்க வைப்பாங்க, பால் கெட்டு போயிடும், அங்கேருந்து பிரச்சனை ஆரம்பிக்கும். அதனால் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் நம்ம பார்த்து சூதானமாக நடந்துக்கிறது நல்லது. மனசு அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி அலப்பாயும், மனசு அப்படி அலப்பாயும் போது செய்ய வேண்டிய ஒரே காரியம், நவநீத கிருஷ்ணனை வழிபாடு செய்யும்போது பாதிப்புகள் தவிர்க்கப்படலாம். நீங்கள் நல்லா இருப்பீங்க. பச்சை கலர் யூஸ் பண்ணுங்க. ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்களில் அதிக கவனம் தேவை. தேவையே இல்லாத சண்டை சச்சரவுகள், நோண்டி சண்டை போடுறது, அதாவது புரிதல் கம்மியாக இருப்பதனால சண்டை போடுறது, தேவையே இல்லாமல் வாக்குவாதங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நம்ம கவனமாக இருக்கணும், நம்ம அவசரப்படக்கூடாது. நீங்கள் அதை மட்டும் பார்த்துங்க, வேறு எந்த பாதிப்பும் கிடையாது. நீங்கள் நல்லா இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு. அரங்கநாதனை சரணாகதி, டைரெக்டாக கால் பாதத்தை பார்த்து 2 கையை மேலே தூக்கி ஹேண்ட்ஸ் அப் பண்ணணும், அவ்வளோதான். ஆட்டோமேட்டிக்காக ரிஷபத்தில் இருக்கிற பல பேருக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக மூயும். வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தையுமே கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய நாள். வெள்ளை கலர் யூஸ் பண்ணுங்க. மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இரவு நேரத்தில் தூக்கமின்மை, இரவு நேரத்தில் அதிகமான வேலை பழு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். நைட்டு சூப்பராக 11 மணிக்கு அப்புறம் சாப்பிட்லான்னு சாப்பிட்டிங்கன்னா வந்த விஷயம் எக்ஸ்பயர் ஆகிருக்கும். இது இன்றைய நாள் இப்படி தான் நடக்கும் இல்லையா? நம்ம சாப்பிடும்போதே அது கெட்டு போயிருக்கும். சாப்பிட்டதுக்கப்புறம் உள்ளே போனோம்னா வேறு மாதிரி ரியாக்ஷன் காட்டும். அடுத்த நாள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இந்த தண்ணி பைப் ஓப்பன் பண்ணி விட்ட மாதிரி இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். நைட் டைம் உணவு தவிர்ப்பது, நைட் டைம் இரவில் ட்ராவல் பண்ணுறது, எங்கேயாவது ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னு ஒரு இதுக்கு போகிறதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. மனசு ஏதோ மாதிரி இருக்கும், அந்த ஏதோ சங்கடத்தை உள்ளே கொடுக்கும். ஸோ அது வராமல் இருக்கிறதுனால இன்றைய நாள் மெயினாக அஷ்டலக்ஷ்மி வழிபாடு பண்ணுங்கள், இல்லைன்னா பைரவர் வழிபாடு பண்ணுறது நல்ல ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கிரே நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நண்பர்களால் பாதிப்பு. நண்பர்கள்கிட்ட நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா திரும்பி வாங்க முடியாது. இன்றைக்கி பணம் கொடுக்குறேன்னு சொன்னார்னா உங்ககிட்ட பிரச்சனை பண்ண போகிறாருன்னு அர்த்தம். உங்கள் மூத்தவங்கனால பிரச்சனை வரும், இளைய சகோதரன் சகோதரியால் பிரச்சனை வரும். தேவையே இல்லாத பிரச்சனைகளில் ரொம்ப அதிகமாக உள்ள இன்வால்வ் ஆகிறது, ஏதோ ஒரு சங்கடத்தை கொடுக்கறது, கோவத்தை கொடுக்கறது, திருட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்காமல் கொஞ்சம் தைரியமாக நின்னீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மெயினாக சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைக்கு போகும்போதே பிரச்சனை, வண்டி வாகனங்கள் எடுக்கும் போதே பிரச்சனை, வண்டியில் முக்கியமாக டயர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆகலாம். இந்த மாதிரி நாட்களில் வேலையில் ஓவர் வேலை கொடுக்கலாம், இல்லை வேணும்னே குடைச்சல் வேலையே செய்ய விடாத மாதிரி ஒரு சில விஷயங்கள் உங்கள் வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள், கூட வேலை செய்யக்கூடிய நபர்களால் தொல்லைகள் ஏற்படலாம்.
பணம் வாங்காமையே நீங்கள் வாங்கியிருக்கேன்னு சொல்லி ஒருத்தர் சண்டை போடலாம். இந்த மாதிரி விசித்திரமான பிரச்சனைகள் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும். மாமியாருடைய உடல்நிலைகளில் ஏன்னா கண் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கோதுமை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் பாதிப்புனா கண்டிப்பாக பிரயாணங்களை தவிர்க்கலாம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் லாங் ட்ராவல் ஏதாவது முக்கியமான விஷயம் நடந்து போச்சுன்னு சொல்லி போகிறது, இல்லை அந்த இடத்துக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது, ஏதோ 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு போகிறது, அந்த மாதிரி விஷயங்கள் தவிர்ப்பது நன்று. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் விட்டு கொடுக்கறது நல்லது. தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே போகாமல் இருக்கிறது நல்லது. சம்டைம்ஸ் நம்ம பேசாமல் இருப்பது நல்லது. மெயினாக இந்த மாதிரி நாட்களில் ஒரு சில பேருக்கு மெயினாக பிரயாணங்கள்லாம் அதிக கவனம். பணம் நம்மளை ஏமாற்றி வாங்கிட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அப்பாவுடைய உடல்நிலைகள் மெயினாக கண் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், வயிறு சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் வரலாம், கவனம் தேவை. வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் கருஞ்சிவப்பு நிறம். துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிவயிறு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், தண்ணீர்னால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். நல்லா ஓடிட்டு இருக்கிற மோட்டர் திடீர்னு செயலிழந்துடும், இல்லைன்னா ஃபோர்ஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னு பைப்பு பிச்சுக்கும், அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். இந்த மாதிரி நாட்களில் கொஞ்சம் நம்ம இந்த விஷயத்தை கவனமாக இருக்கணும். எதுலேயுமே அவசரப்படக்கூடாது. அஷ்டமத்தில் இந்த மாதிரி சந்திரன் இருக்கிறது பிரச்சனை கிடையாது. சந்திராஷ்டமத்தினால பிரச்சனைன்னு நான் சொல்ல வரல. இதில் ரொம்ப முக்கியமான 2 கிரூர கிரகங்கள், கெட்ட கிரகங்களுடைய பார்வை. செவ்வாயுடைய பார்வையும் இருக்குது, சனி பார்வையும் இருக்குது. செவ்வாய் சனி 2 பேரும் சேர்ந்து பார்வை சந்திரன் மேல் இருக்கும்போது சந்திரன் தன் சுயசாரத்தில் போகும்போது தன்னுடைய நிலைமையை இழக்கிறார். பெரியவங்கனால அவமானப்படுறது, அசிங்கப்படுறது. பெரியவங்கன்னா சொல்கிறது மூத்த பெண் யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டிலையாக இருந்தாலும் சரி, அலுவலகத்தில் இருந்தாலும் சரி, இல்லை வாடிக்கையாளராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு கவனமாக இருக்கணும். இல்லை நீங்கள் ஹேண்டில் பண்ணாமல் நீங்கள் டைரெக்டாக இல்லாமல் மற்றவங்களை வச்சு பண்ணுறது பெட்டர். வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமான வழிபாடுகளில் காமாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான நாள், வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள், பல விஷயங்கள் சாதகமாக முடியக்கூடிய நாள், எதுவாக இருந்தாலும் ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ண முடியுங்கிற ஒரு தகுதி இருக்கக்கூடிய நாள். கோபமாக இருந்தாலும் சரி இந்த நாள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய நாளாக இருக்கப்படுது. யாரையுமே நம்ம கோபத்தினால் அடிமைப்படுத்த முடியாதுன்னு புரிந்து கொள்ளக்கூடிய நாள். ஏன் சொல்கிறேன்னா இந்த நாள் 7ஆம் இடம் அவ்வளோ அளவுக்கு வீக்காக இருக்குது. 7ஆம் இடம் வீக்குன்னா பார்க்குறவனால தான் பிரச்சனை. நம்ம பேசுகிற விஷயங்கள் மற்றவங்க சரியாக புரிஞ்சுக்கவே மாட்டாங்க, அதனால தான் இருக்கக்கூடிய பிரச்சனை. உங்கள் மனைவினால் பிரச்சனை, உங்கள் கணவர்னால பிரச்சனை. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பாலினர் யார் இருக்காங்களோ அவங்ககிட்ட கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுறது நல்லது. மெயினாக இந்த மாதிரி நாட்களில் பெருமாள் வழிபாடும் முருகல் வழிபாடும் பல பிரச்சனையை நம்ம தற்காத்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக மாறும். பொன்னிறத்தை யூஸ் பண்ணுங்கள். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 6ஆம் இடம்னா கடன் கொடுத்தவர். கடன் நம்ம வாங்குகிறோம், அந்த இடத்துல இந்த மாதிரி பார்வை பலம் இருக்கும்போது சம்டைம்ஸ் இஎம்ஐ கரெக்டாக கட்ட முடியாமல் வரக்கூடிய பாதிப்புகள் இல்லையா. நம்ம வாங்கின கடனை திருப்பி வாங்குறோம்னு சொல்லி ஓவர் ஃபோர்ஸ் போடலாம், ஒரு அதிக வட்டிக்கு நம்மளை புஷ் பண்ணலாம். சாதாரணமாக ஒரு 9.5% இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இல்லை 11% தான் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட வாதாடலாம். கொஞ்சம் வேலையின் சிரமமும் இருக்கும், வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகளும் இருக்கும். வேலைக்கு போகக்கூடிய இடத்துல நம்மளை செய்ய விடாமல் சில பிரச்சனைகள், குடைச்சல்கள், அரசியல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். போராட வேண்டிய ஒரு நிலைமைக்கு நீங்கள் தள்ளப்படலாம், அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது. புரிஞ்ச எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும். மெயினாக இந்த மாதிரி நாட்களில் வீட்டில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப கவனத்துக்குரிய விஷயமா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்கள் ஹெல்த்து தான் மெயினாக பார்த்துக்கணும். பஞ்சமஸ்தானம்ங்கிறது உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை காட்டும். ஆர்பிசி, டபிள்யூபிசி இதெல்லாம் சம்மந்தப்பட்டது. குழந்தைகளுடைய விஷயங்களை காட்டும். அதில் இந்த மாதிரி 2 கிரூர கிரகங்களுடைய பார்வை இருக்கிறச்சே பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் குழந்தைகளோட ஹெல்த்து, உங்கள் மனஸ்திதிலயம் 2மே டிஸ்டர்ப் ஆகும். மெயினாக ஜலதோஷம் பிடிக்கிறது, கூல்ட்ரிங்க் சாப்பிட்டேன் சார் பட்டுன்னு தொண்டை பிடிச்சிச்சு சார்னு சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதனால் கொஞ்சம் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது. மெயினாக ரொம்ப குளிர்பானங்களை, குளிர்ந்து இருக்கக்கூடிய பதார்த்தங்களை நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது தான் நல்லது. முடிஞ்ச அளவுக்கு செலவை கண்ட்ரோல் பண்ணுங்கள். குழந்தைகளை ரொம்ப திட்டாமல் கொஞ்சம் அப்படியே பதுசாக எடுத்துன்னு போகிறது தான் நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமான வழிபாடுகளில் பார்வதி பரமேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் சாம்பல் நிறம். கும்ப ராசி அந்த கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தாயாருடைய உடல்நிலைகளில் கவனம் தேவை, அக்கறை தேவை. ரத்தபந்த உறவுகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அங்கே நடக்கிறது வீட்டில் தேவையில்லாமல் சலசலப்பு கொடுக்கும்.
வீட்டுக்குள்ளேயே அரசியல் பண்ணி விட்ருவாங்க. இந்த மாதிரி நாட்களில் மெயினாக வீடு கட்டுறவங்க, சிட்டாள், கையாள், இந்த இன்ஜினியர் யாரெல்லாம் சிவில் சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்கீங்களோ அதிகமான செலவை செய்ய வேண்டிய விஷயத்த மடியும் செய்கிறது. இதெல்லாம் இந்த நாள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. மெயினாக இந்த மாதிரி நாட்களில் சுவாமி விஸ்வநாதனை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுப்பார். முடிஞ்ச அளவுக்கு கருஞ்சிவப்பு நிறத்தை யூஸ் பண்ணுங்க. மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசு சரியா இருக்காது. ஏன்னா சந்திரன் தன் சுயசாரத்தில் செல்லும் பொழுது சனி பார்வை, குரு பார்வை, இதெல்லாத்தையோட மெயின் செவ்வாயுடைய பார்வையும் சேர்ந்து இருக்கனால பொதுவாக மனசு சங்கடப்படுறது, சண்டை போடணுங்கிற நேச்சரை கொடுக்கறது, வண்டி வாகனங்களில் கவனமாக போகிறது, ஒரு சில பேருக்கு கைகள் அடிபடுறது, ஒரு சில பேருக்கு பேச்சில் பிரச்சனை, நம்ம பேசுறதுனால வரக்கூடிய பாதிப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா உங்களுடைய இளைய சகோதரன் சகோதரியை அமைதியாக இருக்க சொல்லணும் இல்லையா? நீங்களே அமைதியாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃபேமிலிக்குள்ளே பெரியவங்களை இல்லை மற்றவங்களை விடாமல் இருக்கிறது நல்லது. போராட்டங்கள் எது இருந்தாலும் சரி, பொதுவாக ஒரு ஆள் புதுசாக வர்றாங்கன்னா அதில் சலசலப்புகள் உண்டு. அதனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது. தேவையில்லாத சங்கடங்களை பெருசாக்காமல் பார்த்துக்கொள்வது நல்லது. இந்த நாள் எல்லாமே நல்லா நடக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். எல்லாருமே கவனமாக இருக்கணும்னு தான் சொல்ல முடியும். அதனால் எல்லாருக்குமே நல்ல விஷயங்களும் சந்தோஷமான விஷயங்களும் எந்த ஒரு ஆபத்துகளும் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி எல்லாம் இல்லை ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவன் திரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.